எப்படி தேடுவேன்? கொஞ்சம் இரு, தேடிக்கிட்டே இப்ப நான் எங்க வந்திருக்கேன்னே தெரியலையே. தனக்கு தானே புலம்பிக்கிட்டே தனியா ஒரு ஏரியாவே கண்டுபிடிச்சிட்டனா? ஓ, இது பிரச்சனை தான். இவங்க பேரியரை உருவாக்கி 3 டைல்ஸ புடிச்சிருவாங்க போல இருக்கே. துரு நான் இறங்கி என்ன கட்டம் காட்டிட்டாங்கன்னா கரெக்ட் தானே டேட்டாரா? நான் ஒருத்தன், அவ எங்க இங்க இருக்கா? த்ரீ டைல்ஸ் அந்த பசங்க தான் கட்டுப்படுத்துறாங்க போல இருக்கு. இல்ல, இது தப்பாச்சே. இத உடனே என் சூப்பீரியர் கிட்ட சொல்லி ஆகணும். டேட்டரா, ஒரு பேட் நியூஸ். Hold up. பரவாயில்லையே, வெளியே வந்துட்ட போல இருக்கு. தோல்வியை எப்படி ஏத்துக்கணும்னு உன்கிட்ட தான் கத்துக்கணும் லீ. உன்ன மாதிரி நானும் ஒர்க் அவுட் பண்ணி எல்லாத்தையும் மறந்துட்டா நல்லா இருக்கும். என்ன இப்படி வேர்க்குது? எது வேர்வையா? இது ஒண்ணும் வேர்வை இல்ல. தோல்வியில கண்ணீர் தாரையா ஊத்திக்கிட்டு இருக்கு. என்னால எந்த உதவியும் பண்ண முடியல. இத்தனை நாளா கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தோம், எல்லாம் வீணாயிடுச்சு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சண்டையில் நடந்த விஷயங்களை பத்தி யோசிச்சு பாக்குறதுக்கே சிரிப்பா. என்ன சொல்ல வர? சும்மா புலம்பாத. இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க ரெஞ்சி? இவன் எதுக்கு இப்ப ரொம்ப வினோதமா நடந்துக்கிறான்? ரெஞ்சிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அடிபட்டு விழுந்திருக்கேன். அந்த சான்ஸை பயன்படுத்தி என் கதையை முடிக்காம எனக்கு பாவம் பாத்தியா? இத பாரு, நான் ஒண்ணும் உங்களுடைய கூட்டம் மாதிரி கிடையாது. செத்த பாம்பு அடிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த மூஞ்ச பார்த்தா அசிங்கமே அலறி அடிச்சுட்டு ஓடி போயிடும். என்ன சக்கமாரு, அப்படியா விஷயம்? எதிரிங்க இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அடிக்கிற அடியில துண்ட காணும் துணிய காணும்னு ஓடணும். இரு, அந்த ஹாலுசினேஷன் ஏற்படுத்துற ஃபாக பத்தி அவங்க சொன்னது ஞாபகம் இருக்கா உனக்கு? அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, புரியுதா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. சொல் பேச்ச கேட்காம நக்கல் புடிச்சவன் நிக்கல்லே போறான் பாத்தியா? ஓ, வந்துச்சா? என்ன பாக்க அரிய வகை ஆம மாதிரி இருக்கு. என்ன போட்டு தள்ள வருது? ஐயோ, இது நீர்வானம் போல இருக்கு. இது எப்படி எனக்கு அடங்கும்? சரியா போச்சு, போ. நிக்க நேரம் இல்லாம இந்த வேலையை ராஜினாமா பண்றேன். ஓய் 3 days, நீ வேற யாரையாவது போய் புடிச்சுக்கோ போ. அலைவரு திமிங்கலம் தானோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் வெற்றி, டோபிக்கு வெற்றி. நீ அத பாத்தியா? என் ஜுட்சுவை வச்சு அந்த பெரிய ஆமை அதுக்கே தெரியாம எப்படி போட்டு தள்ள பாத்தியா? நல்லா கேட்டுக்கோ, கலைங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா? சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, அத நம்ம கூலா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அதாவது நோகாம அடுத்தவனை கோத்து விட்டு நீங்க நேம் வாங்கிட்டு போயிடுவீங்க, அதானே? நல்லா இருக்கு. ஓப்பன் கங்னம் ஸ்டார், கங்னம் ஸ்டார். உயிர் இருக்கா இல்லையா டோபி? உன்னை நான் கூலா இருக்க சொன்ன டோபி, செத்த போன மாதிரி இருக்க சொல்லல. நான் உன்கிட்ட தான் பேசுறேன். இப்பதான் கரெக்டான ஸ்பாட்டை புடிச்சிருக்க. அப்படியே கொஞ்சம் கீழே போ பார்க்கலாம். 1 செகண்ட், ஒரு கழிச்சு படுத்துக்கிறேன். அதிர்ஷ்டம் திரும்பவும் ஏன் பக்கம் தான் வீசுது. அதுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன் மட்டிக்கினாரு ஒருத்தரி, மட்டிக்கினாரு ஒருத்தரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை. இது வரைக்கும் நீ அதுக்கு பக்கத்துல ஏதாவது பெரிய ஸ்வாட பாத்திருக்கியா? என்னது ஸ்வாடா? ஆமா, அத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க அத பத்தி ஏன் கேக்குறீங்க? அவன் அததான் தேடிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கருணை காட்டி உதவி பண்ணுங்களேன். உண்மையாவா? கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். எனக்கு தெரியலனாலும்
வாய்ப்பு இருக்கு. நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக என்னடா கைய ஓங்குற? என்ன சண்டை போடணும்னு ஆசைப்படுறியா? ஆசைப்படுறியா நீ? சரி, நான் கைய ஓங்குனது ஏன் தப்புதான். சரி, நீங்க பாத்து போங்கண்ணே. கண்ணை என்ன முதுகுலையா வச்சிருக்க? பாத்து போக மாட்டியா? அடே நீயா? உன்னதாண்டா இவ்வளவு நேரமா நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். இன்னும் 2 நாள்ல இந்த கோட்டையை சுத்தி 10,000 வீரர்கள் முற்றுகையிடுவாங்க. உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஆள் பலத்தை திரட்ட பாரு. அப்புறம் என் பேரை மறந்துடாத. என் பேரு சுகெட்சு. என்னை இக்னோர் பண்ணி பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை இதோட நிறுத்திடு. குளிச்சு பல வருஷம் ஆச்சு போல. Hold up.